நான் உங்க நாகராஜ். கையில சிகரெட் வச்சுக்கிட்டு வரவங்க தலையில கால் வைத்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்குள்ள ஜீவசமாதியான பெண் சித்தர் மாயம்மா இறங்கி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்றதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாயம்மாவோட சிலை தொடர்பாகவும் இவர் மூலமா இப்போ ஒரு புது சர்ச்சை ஆரம்பமாகி இருக்கு. இன்னைக்கு நான் அந்த வித்தியாசமான நபரை சந்திக்கத்தான் டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கையில் புகையும் சிகரெட், வருபவர்களின் தலையில் கால் வைத்து ஆசி கூறும் ஒரு அமானுஷ்ய மனிதர். இவருக்குள் இறங்குவது ஜீவசமாதியான பெண் சித்தர் மாயம்மாவா. நான் இப்போ சேலம் காந்தி ரோட்ல இருக்கிற ஆனந்த தேடி போயிட்டு இருக்கேன். பொதுவா சித்தர்களோட பிரசன்ஸ் அவங்களோட ஜீவசமாதியில உணர முடியும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கும் அவங்க ஒரு சில ஆசாமிகளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துறதும் மக்களோட பிரச்சனையை சரி பண்றதும் இப்படி பல அமானுஷ்ய விஷயங்களை செய்யறத நாம நிறையவே பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில சேலத்துல இருக்கிற ஆனந்த் பெண் சித்தரான மாயம்மா தன்னை ஆட்கொண்டிருப்பதாகவும் தன் கிட்ட இருக்கிற அவங்களோட உருவ சிலைய அவங்க ஜீவசமாதியில வைக்கணும்னு மாயம்மாவே தனக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்றாரு. இது உண்மையாவே மாயம்மாவோட உணர்த்துதல் தானா? அப்படின்னா உருவ வழிபாடே இல்லாத அவங்களோட ஜீவசமாதியில இப்ப புதுசா அவங்களோட சிலை வரணும்னு அவங்க உணர்த்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? இப்படி சில கேள்விகளுக்கான விடையை தேடித்தான் நான் இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு தகவல் கொடுத்த அரவிந்த போய் சந்திச்சேன். அவர் என்ன உள்ள கூட்டிட்டு போனாரு. இருள் சூழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு தனி அறையில ஆனந்த் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. அதனால நான் அவரை தொந்தரவு செய்யாம அங்கேயே உட்கார்ந்து அவரை கவனிக்க தொடங்கினேன். ஜடா முடி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க ஒரு சாமியார் மாதிரி இருந்தாரு. நான் கூட அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா தான் இருப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததும் தான் என்னோட பெர்செப்ஷன் தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. இது போக அவர் முன்னால ஒரு ஆஷ்ட்ரே இருந்தது. அது முழுக்க சிகரெட் துண்டுகளா இருந்தது. அதனால அவர்கிட்ட பேச நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். அப்போ கொஞ்ச நேரத்துல தியானத்துல இருந்தவரு மாயம்மா கை காட்டுறது மாதிரியே தன்னோட கை பொசிஷனை மாத்தினாரு. தியானத்துல இருந்த அவர் மேல மாயம்மா வந்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல தியானத்தை முடிச்சவரு ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வச்சாரு. அத புகைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சிகரெட் பிடிக்கிறத பார்க்க எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா சித்தர்களும் மகான்களும் ஒருத்தரோட உடம்புல வரும்போதுதான் அவங்க சிகரெட்டோ இல்ல சுருட்டோ பிடிக்க தொடங்குவாங்க. ஆனா இவர் என்னடானா அவர் மேல மாயம்மா வந்து போன பிறகுதான் சிகரெட்டையே புகைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் அவர் என்ன கவனிக்க தொடங்கினாரு. நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். இவர் மாயம்மாவோட சீடராகி 6 வருஷம் ஆயிருக்கு. ஆரம்பத்துல இவர் ஒரு பிரிண்டிங் டிசைனரா இருந்திருக்காரு. சித்தர் வழிபாட்டுல ஈடுபாடு இருந்ததால எல்லா சித்தர்களோட ஜீவசமாதிக்கும் போய் வர தொடங்கி இருக்காரு. அப்படித்தான் ஒரு முறை இவர் மாயம்மாவோட ஜீவசமாதிக்கும் போயிருக்காரு. அப்போ அங்க பேக்கரி சாமின்னு ஒரு சாமியார் இருந்திருக்காரு. மாயம்மாவோட ஜீவசமாதிக்கு வரவங்க எல்லாரும் அவரையும் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கி இருந்திருக்காங்க. அதனால இவரும் பேக்கரி சாமியார சந்திச்சிருக்காரு. அப்போ ஆனந்த பார்த்த பேக்கரி சாமி அவருக்கு திருமண வாழ்க்கையே கிடையாதுன்னும் அவரை மாயம்மாவுக்கு சீடனா மாறி தொண்டு செய்யும்படியும் அருள்வாக்கா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டார். இல்லை, இப்படி இனிமேல் உனக்கு மேரேஜ் இல்லை, நீ பகவான் கூட இருந்துக்க அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், இப்போ நான் உடனேலாம் எதையும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு மேரேஜ் பண்ணணும், பெற்றவங்க இருக்கிறாங்க, நீங்கள் பேரண்ட்ஸ் விட்ருவாங்களா அப்படிலாம், நீ அவங்களே வர சொல்லு, நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்கள அப்பாவும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். மேரேஜெல்லாம் பண்ணக்கூடாது, இவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்ட்டு. சரி, அவங்க விருப்பம் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுதான் மாயம்மாவோட திட்டம்னு அவர் சொல்லியும் ஆனந்த் அதை நம்பாம பழையபடி அவரோட ரெகுலர் லைஃபையே தொடர்ந்து இருக்காரு. ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற தன்னை மாயம்மா தேர்வு செய்திருக்கிறத அவரால நம்ப முடியல. அதனால தன்னோட டிசைனிங் வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு.
அப்ப மறுபடியும் பேக்கரி சாமிகள் அவரை தொடர்பு கொண்டிருக்காரு. மாயம்மாவிற்கு அவர் தொண்டு செய்யற நேரம் தொடங்கிடுச்சுன்னு அவங்க இப்போ ஆனந்தோட வீட்லயே தான் பிரசன்னமாகி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி மறுபடியும் பேக்கரி சாமிகள் உத்தரவிட ஆனந்தும் அதை நம்ப தொடங்கி இருக்காரு. அதனால ஆனந்தோட வீட்லயே மாயம்மாவோட படத்தை வச்சு பூஜைகள் செய்ய தொடங்கி இருக்காரு. இப்படி பூஜை செஞ்ச கொஞ்ச நாள்லயே மாயம்மா அவர்கிட்ட பேச தொடங்கினதா சொல்றாரு. அதுல இருந்து தன்னை ஆட்கொண்ட மாயம்மா தன் மூலமா மத்தவங்களோட பிரச்சனைய சரி செஞ்சுக்கிட்டு வரதா சொல்றாரு ஆனந்த். திடீர்னு திரும்பவும் ஃபோன் பண்ணி, பகவான் அங்கே வீட்டுக்கே வந்தாச்சு, நீ இங்கே பூஜை பண்ண ஆரம்பியாது. அப்போ அது விக்கிரகம் கிடையாது, அந்த பின்னாடி இருக்கிற ஃப்ளக்ஸ் மட்டும்தான். அதுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எனக்கே அது ஒரு கஷ்டம். வெறும் ஃப்ளக்ஸை வச்சுட்டு இந்த காலத்தில் பூஜை பண்ணால் எவன் நம்ம நம்பும் அப்படி. அப்போ பூஜை பண்ண இப்போ எல்லாமே வர ஆரம்பித்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பூஜை முடித்தோடனே அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா ஏதாவது கேட்கணுன்னா கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, எதுக்காக பயப்படுற, என்ன பிரச்சனையா கேள் அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாட்டி தான் வந்தது ஜங்ஷனில் இருந்து. அந்த பாட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து உக்காந்தது. அப்புறம் அம்மாவே சொன்னாங்க, முதல்ல ஜாதகம் பார்க்குறதெல்லாம் நிறுத்த சொல்லு, அவனா ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடியா தான் இந்த கிளை இப்படி போயிட்டா அப்படின்னு. அப்படி கேட்டோடனே அதே ஷாக் ஆயிடுச்சு. மேலும் அவரு எனக்கு அந்த சிலை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் சொல்ல தொடங்கினாரு. மாயம்மா கூடவே அவங்களுக்கு சீடரா இருந்தவர்கிட்ட தன்னோட உருவ சிலையை செய்யும்படி உணர்த்தி இருக்காங்க. அதனால அவரும் அங்கிருந்த பேக்கரி சாமிகளோட உதவியோட மாயம்மா சிலையை செய்யற வேலையில இறங்கி இருக்காரு. அப்ப அந்த சிலை செய்யற மொத்த செலவையும் கூட பேக்கரி சாமிகளை ஏத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த சிலையை யார் வாங்கணும், அது யார்கிட்ட இருக்கணும், அதை எங்க வைக்கணும், இப்படி எந்த ஒரு தகவலையுமே அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காங்க. அவ்வளவு ஏன், அந்த சிலையை செஞ்ச பேக்கரி சாமி கிட்ட கூட அவங்க எந்த தகவலையும் சொல்லாமலேயே விட்டுருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிலையோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருந்தாலும் அதை வாங்க யாருமே முன் வரலையாம். ஏன்னா வாங்குற சிலைய எங்க வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலைய ஆனந்த் வாங்கி பூஜை செய்யும்படி மாயம்மா பேக்கரி சாமிக்கு உத்தரவிட்டதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட சிலைய ஆனந்த் மூலமா தான் அவங்களோட ஜீவ சமாதியில வைக்கப்படணும்னு பேக்கரி சாமிக்கு உத்தரவிட்டாங்கன்னு சொல்றாரு ஆனந்த். 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விக்கிரகம் செஞ்சாங்க? 12 வருஷத்துக்கு அம்மா இருக்கும்போது இந்த விக்கிரகம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அம்மா சொல்லியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இதை இது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாது, அம்மா சொல்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு மட்டும் சொன்னாங்க. ஆனா அது யார் எடுத்துட்டு போய் வச்சுக்குவாங்க, எங்க போகும் யாருக்கும் தெரியாது. அது பேக்கரி சாமிகளுக்கும் தெரியாது. ஆர்டர் கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் அந்த பில்லுலாம் அவர் வச்சிருந்தாரு. அப்புறம் இங்க வந்திருக்கும் போது என்கிட்ட சொன்னார், அம்மாவோட விக்கிரகம் இருக்கு, அது இங்கே தான் வைக்கணும், சமாதியில் தான் வைக்கணும், இங்கே கொண்டாந்து வச்சு நீ பூஜை பண்ணணும், அது நீ உங்ககிட்ட தான் வரும், அது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. அதன் பிறகு மாயம்மாவோட உத்தரவால ஆனந்தும் அந்த சிலையை வாங்கி அதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த சிலையும் கூட இப்ப இந்த வீட்டில தான் இருக்குன்னு சொன்னாரு ஆனந்த். ஏன்னா மாயம்மா இவரை ஆட்கொண்ட பிறகு இவர் இந்த வீட்டையே கோயிலா மாத்தி இருக்காரு. இப்படிப்பட்ட விசேஷமான அந்த சிலையை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். அதனால அந்த சிலையை பார்க்க அவர் என்னை கூட்டிட்டு போனாரு. அந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் மாயம்மா போட்டோவா இருந்தது. முதல்ல அங்க இருந்த சாமி அறைய காட்டினாரு. அங்க மாயம்மாவோட ஒரு பெரிய போட்டோ இருந்தது. தினம்தோறும் அங்கதான் இவர் முக்கால பூஜை நடத்திக்கிட்டு வராரு. அதனால அந்த அறையோட சுவரெல்லாம் கரி பிடிச்சு ரொம்ப அழுக்கா இருந்தது. அடுத்ததா சிலை இருக்கிற அந்த அறைக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. இதுதான் அந்த சிலை. 6 அடி உயரத்துல அந்த சிலை ரொம்ப அழகா இருந்தது. வேற எங்கேயும் மாயம்மாவோட சிலை இந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல அமைக்கப்படலன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட சிலைய எந்த வகையான பாறையில செய்யணும்னு கூட மாயம்மா முன்கூட்டியே உணர்த்தினதா இவர் சொல்றாரு. மாயம்மாக்கு 6 அடி உயரத்தில் எங்கேயுமே நம்ம சிலை பார்த்ததில்ல. இந்த இடத்துல தான் 6 அடி உயரத்துக்கு ஜெய்ஜாண்டிக்காக மாயம்மாவோட சிலையை பார்க்க முடியுது. இந்த சிலை கிருஷ்ணா கல்லால் செய்யப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணா கல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கல். அந்த கல்லுல செய்யற சிலைய பூஜையில வச்சு மந்திரம் சொல்லி உருவேற்றும் போது அதோட பவர் இன்னும் அதிகமாகும்னு சொல்லப்படுது.
அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த சிலையை நாம பார்த்தாலோ இல்ல அது முன்னாடி நின்னு வேண்டிக்கிட்டாலோ அதுல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால நாகர்கோயில இருக்கிற மயிலாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்த ஒரே கல்லுல செய்யப்பட்ட சிலை இதுன்னு சொன்னாரு ஆனந்த். கிருஷ்ணா கல்லுங்கிறது கல்லுலேயே பவர்ஃபுல் கல் தான். பவர்ஃபுல்னா அந்த உரு ஏற்றுறதுக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு கிருஷ்ணா கல்லுக்கு. ஓ, அந்த உரு ஏற்றிட்டா ஒரு டைம் ஏற்றிட்டாவே அது இறங்காது. அதுக்காக அந்த கிருஷ்ணா கல் ரொம்ப விலை வந்த கல். அது வந்து அம்மாவே சொல்லி இந்த விக்கிரகம் பண்ணது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிறவரோட உடம்புக்குள்ள பெண் சித்தரான மாயமா இறங்கி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்றதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் இந்த வீட்டுக்குள்ளதான் மாயம்மாவுக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்குது. அந்த நாட்கள்ல மட்டும் ஆனந்த் இங்க வரவங்களோட பிரச்சனைகளுக்கு மாயம்மா மூலமா தீர்வு கொடுக்கிறாரு. அதனால மாயம்மா அருள்வாக்கு கேட்க அங்க ஒரு சிலரும் கூடியிருந்தாங்க. வந்தவங்க அகல் விளக்க பத்த வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாயம்மா சிலைக்கு மாலை போட்டு அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. அந்த 6 அடி சிலைக்கு முன்னால படையலும் வச்சிருந்தாங்க. அங்கிருந்த ஒரு பெண் மாயம்மா சிலைக்கு தீபாராதனை காட்டினாங்க. ஆனந்த் மாயம்மா சிலைக்கு முன்னால கொஞ்ச நேரம் மௌனமா நின்றுகிட்டு இருந்தாரு. மாயம்மா கிட்ட ஏதோ மௌன பாஷையில பேசிக்கிட்டு இருந்தாரு. மாயம்மா அவர் மேல வந்ததும் ரொம்ப ஆவேசமா மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்ட தொடங்கினாரு. அவரோட கண்களை கொஞ்சம் கூட இமைக்காம அந்த சிலையையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மாயம்மா அவர்கிட்ட பேசுற மாதிரி மெதுவா தன்னோட தலைய அசைச்சபடி இருந்தாரு. அடுத்து அங்க இருந்த எல்லா மாயம்மா படத்துக்கும் தீபாராதனை காட்டினாரு. மௌனமா இருந்தாலும் அவரோட முகம் ரொம்ப ஆவேசமா இருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்த அந்த பூஜை முழுவதுமே அவர் ஆவேசமா தான் இருந்தாரு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை கொஞ்சம் தள்ளாடி சுத்த வச்சது. பூஜை முடிஞ்சதும் அவர் மாயம்மா சிலை முன்னால நிக்க இப்ப அவருக்கு தீபாராதனை காட்ட தொடங்கினாங்க. ஏன்னா இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் அவரைத்தான் மாயம்மாவா பாக்குறாங்க. அதனால அவ்வளவு நேரம் அங்க மாயம்மாவுக்கு எப்படி ஆராதனை நடந்ததோ அது மாதிரியே இப்ப இவருக்கும் வழிபாடு நடந்தது. அவர் மேல மாயம்மா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி மறுபடியும் அவரோட கைய மாயம்மா மாதிரியே உயர்த்தி காட்டினாரு. எல்லாரும் சிலை முன்னாடி நின்னுகிட்டு இருந்த ஆனந்தோட கால்ல விழுந்து கும்பிட தொடங்கினாங்க. அங்க நடந்த அந்த நிகழ்வை பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அடுத்து மாயம்மா கிட்ட இருந்து அவருக்கு பர்மிஷன் கிடைச்ச மாதிரி அங்கிருந்து கிளம்பினாரு. இவர் பேரு சங்கர் லால். 5 வருஷத்துக்கு முன்னால இவரோட காதுக்குள்ள ஏதோ சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. அப்பதான் இவர் ஆனந்த பார்க்க வந்திருக்காரு. இவரோட தலைமையில கைய வச்சு பார்த்த ஆனந்த் இவரோட பிரச்சனை காதுல இல்ல தலையில தான் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. ஆனா இவரால அதை நம்ப முடியல. ஏன்னா தலையில பிரச்சனை இருக்கிறதுக்கான எந்தவித சிம்டம்ஸும் அவருக்கு இருந்ததே இல்லை.
அதனால டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காரு. இவரோட ரிப்போர்ட்ல தலையில பிளட் கிளாட் ஆயிருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பதான் இவருக்கு ஆனந்த் மேல நம்பிக்கை வர மறுபடியும் இங்க வந்திருக்காரு. இது மாதிரி 4 முறை இவரை வந்து சந்திச்சிருக்காரு. அடுத்து அவரோட தலையில கைய வச்ச ஆனந்த் அவரோட பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் நம்பிக்கை இல்லாம டாக்டர் கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா இந்த முறை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இவரோட தலையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்துதான் இவருக்கு ஆனந்த் மேலையும் மாயம்மா மேலையும் நம்பிக்கை வந்திருக்கிறதா சொல்றாரு சங்கர் லால். எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாரு ஆனந்த். முதல்ல முருகன் அப்படிங்கிறவரு அவர் முன்னால உட்கார்ந்தாரு. ஆனந்த் ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வச்சாரு. கொஞ்ச நேரம் சிகரெட்டை புகைச்சுக்கிட்டே இருந்தாரு. அடுத்து தன்னோட காலை அவரோட தலை மேல வச்சாரு. இப்படி ஒருத்தரோட தலை மேல கால் வைக்கும் போதுதான் அவங்களோட பிரச்சனை பத்தின முழு விவரமும் இவருக்கு உணர்த்தப்படுமா. இப்போ ஆனந்த் முருகனோட பிரச்சனைய கேட்க தொடங்கினாரு. முருகன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அவருக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா அவரால் அதை சரியான லாபத்துக்கு முடிக்க முடியல. அந்த இடத்த வாங்க வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால வாங்க மறுக்கிறதா சொல்லி கவலைப்படுறாரு. அதுக்கு காரணம் இவரோட காம்படிட்டர்ஸ் தான் ஆனந்த் அருள்வாக்குல சொன்னாரு. 1 மாசமா ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கு சாமி. இந்த வியாபாரம் நல்லபடியாக தான் முடியுமா சாமி? இல்லை பெரிய ஆளுங்களெல்லாம் உள்ள பூந்துருப்பானுங்க போலகுது சாமி. பெரிய ஆளுங்களாம் உள்ள பூந்துருப்பானுங்க போலகுது. ஆமாங்க சாமி. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னும் பெரிய பெரிய பண முதல்கள்லாம் வந்து உள்ளார பொண்ணு பேசிட்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் காம்படிஷனா வந்தாலும் அந்த ப்ராஜெக்டை முருகன் தான் முடிப்பாருன்னு தினமும் பிள்ளையார 7 முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா அடுத்த 3 மாசத்திலேயே அது கைகூடும்னு சொன்னாரு. தடங்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்குது. சரிங்க சார். ஒரு ஸ்டெப் வச்சுன்னா 2 ஸ்டெப்பு பின்னாடி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க சாமி, அப்படிதான் சாமி. இந்த பிள்ளையார விடாம கும்பிட்டுட்டு டெய்லி சாமி. சரிங்க சார். இந்த பிஸ்னஸ் முடிகிற வரைக்கும் விடாம கும்பிட்டுட்டே இருக்கணும். சரிங்க சாமி. அதோட அந்த இடத்த வாங்க வரவங்க எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு அது என்ன விலைக்கு முடிப்பாங்கன்னு கூட அவர் தன்னோட வாக்குல துல்லியமா கணிச்சு சொன்னாரு. சென்னை சைட்ல இருந்து தான் வாங்கணும் வரணும். சரிங்க சார். நீ முடிக்கும் போது உன் பக்கத்தில் 4-5 பேர் இருக்கணும். சரிங்க சார். உனக்கு கூட்டணி 5 பேர் தான். 5-6 பேர் இருக்கணும் அவங்க கூட. சரிங்க சார். எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்த கடைசியாக முடிக்கிற மாதிரி வரும். 8 கோடிக்கு ஃபைனலாக முடிப்பாங்க அது. சரிங்க சார். உன் பிரச்சனைலாம் என்றைக்குமே கடல் அலை மாதிரி தான் வேகமாக வரும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் தான் போகும். கிடச்சி கேஸ் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. கேஸ் கொடுத்தவனே சிக்கலில் மாட்டோம். ஜூலை 10 மேலே தான் ஆரம்பம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஆனந்த் உடம்புக்குள்ள பெண் சித்தரான மாயமா இறங்கி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்க ஸ்ரீலதா. நண்பர் ஒருத்தர் மூலமா இங்க வந்திருக்காங்க. இவங்க முதல் முறையா இங்க வந்தப்போ தனியா ஒரு கம்பெனி தொடங்கணும்னு ஒரு வேண்டுதலை வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஆனந்த் அருள்வாக்குல சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல இவங்களும் தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனிக்கு எதிர்ப்பா இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கம்பெனிக்கு எதிர்ப்பா கோர்ட்ல கேஸும் கொடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனைக்காகத்தான் இப்போ இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனந்த் கொஞ்ச நேரம் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இவர் பூஜை நேரத்துல தான் ரொம்ப ஆவேசமா இருக்காரு. மத்தபடி இவர் அருள்வாக்கு சொல்லும் போது ரொம்ப கேஷுவலா தான் இருக்காரு. அவங்க இப்போ தன்னோட பிரச்சனைய அவர்கிட்ட சொல்ல தொடங்கினாங்க. இவங்க லைஃப்ல இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்னு, ஆனா அது எல்லாமே கடல் அலைய போல உடனே மறைஞ்சிடும்னு எடுத்த எடுப்புலயே சொன்னாரு. அது மாதிரி தான் இவங்க கம்பெனிலையும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது உடனே மறைஞ்சிடும்னு விளக்குனாரு. உன் பிரச்சனைலாம் என்றைக்குமே கடல் அலை மாதிரி தான் வேகமாக வரும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் தான் போகும். கிடச்சி கேஸ் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. கேஸ் கொடுத்தவனே சிக்கலில் மாட்டோம். ஜூலை 10 மேலே தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டோம்.
இவங்க பிசினஸ் நல்லா நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. அது மாதிரியே வந்திருந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இப்ப அவர் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனாரு. என்னோட கேள்விகளுக்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்காததால நான் மறுபடியும் அவர்கிட்ட அந்த சிலையோட ரகசியத்தை பத்தி கேட்டேன். பேக்கரி சாமிகளோட உத்தரவால பலவிதமான பிரச்சனைகளையும் தாண்டி அவரு அந்த சிலைய இங்க கொண்டு வந்திருக்காரு. ஆனா சமீப காலமா மாயம்மா இவருக்கே அந்த உணர்த்துதலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த சிலைய சேலத்துல இருக்கிற மாயம்மாவோட ஜீவசமாதியில வைக்கும்படி மாயம்மா தனக்கு திரும்ப திரும்ப உத்தரவிடுறாங்கன்னு சொல்றாரு ஆனந்த். இப்போதைக்கு அந்த சிலையை எங்க வைக்கணும்னு மட்டும்தான் அவங்க உணர்த்தி இருக்காங்களாம். ஆனா 12 வருஷத்துக்கு முன்னால செய்யப்பட்ட அந்த சிலை இப்ப வெளியே வர்றதுக்கான காரணத்தை அவங்க இன்னும் யாருக்கும் உணர்த்தலன்னு சொல்றாரு ஆனந்த். இப்போ இந்த சிலையை வந்து ஆக்சுவலாக கொண்டு போய் சமாதியில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவோட விருப்பம் சமாதியில் வைக்கணும். இப்போ நீங்கள் அங்கே பேசுனீங்கல்ல சமாதியில், அங்கே உருவ வழிபாடு கிடையாது, வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. உருவ வழிபாடு கிடையாதுன்னு. இப்போ இது அங்கே போகாமல் இருந்தால் அம்மா அவங்களுக்கு போய் சொன்னாதான் நடக்கும். அது ஆமாம், அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு டைம் வரணும்ல. அடுத்து நான் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு மாயம்மாவோட ஜீவசமாதிக்கு புறப்பட்டேன். மறுபடியும் 2வது முறையா நான் இந்த இடத்துக்கு வரத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியா அங்க உட்கார்ந்து நான் தியானம் செய்ய தொடங்கினேன். அப்பதான் தியானத்துல இருந்த எனக்கு மாயம்மா ஒரு விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வந்தாங்க. கடந்த 1 மாசத்துக்கு முன்னால கன்னியாகுமரியில இருக்கிற மாயம்மா கோயிலுக்கு போன நம்ம ஷாய்னிஷா கிட்ட லதா மங்கேஷ்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது மாயம்மா ஜீவசமாதி ஆன பிறகு அங்க வந்து தியானம் பண்ணின லதா மங்கேஷ்கருக்கு இன்னும் சில வருஷங்கள்ல தன்னோட ஜீவசமாதிக்கு மேல தன்னோட சிலை ஒண்ணு வரும்னு மாயம்மாவே அவங்களுக்கு உணர்த்தியதா சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ரகசியம் காமிச்சு கொடுத்தாங்க. என்னன்னா, இது பாரு, நான் வந்து என்னோட உடம்பு இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப் பாடி தான் இங்கே இருக்கும். இதுக்கு மேலே தான் என்னோட வந்து ஸ்டாச்சு வைக்கணும்னாலும் வைப்பாங்க. அது வரைக்கும் வேற எதுவுமே வைக்க முடியாது. அதுவும் இன் ஃபியூச்சர் 20 years 30 years கூட ஆகலாம். அப்போ வந்து எல்லாரும் வந்து இது ஒரு அம்மன் கோயில்னு சொல்லி வழிபடுவாங்க. தியானத்தின் மூலமா எனக்கு கிடைச்ச இந்த உணர்த்துதலை நினைச்சு நான் ரொம்பவே சிலிர்த்து போனேன். நேரடியா என்னோட கேள்விக்கு விடை கிடைக்கலனா கூட சூட்சமமா மாயம்மாவை எனக்கு உணர்த்தினதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு வழியா மாயம்மா உணர்த்தின அந்த சிலைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்க இருக்கிற அவங்களோட சிலை இந்த ஜீவசமாதிக்கு எப்ப வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் அங்கிருந்து புறப்பட்டேன். மறுபடியும் வேற ஒரு புது நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நள்ளிரவில் நடந்த பூஜை. பெண் சாமியாரை சவாலுக்கு அழைத்த நாகராஜ். மாந்திரிகம் கத்துக்க ஆரம்பிச்சு 8வது நாள் போய் தலையை மொட்டையடிச்சுக்கணும். எனக்கு வைக்கல, மந்திரம் தான் முடியும். அடைமழையில் நிகழ்ந்த மாந்தரீக அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ, எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.